வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் எதிர்காற்று. கதைக்குள்ள போலாமா? கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏறி அமர்ந்த சந்துரு கடகடவென தனது போனை எடுத்து நம்பரை அழுத்தினான். தர்ஷிகா, இப்பதாமா பஸ்ல ஏறி உக்காந்தேன். பஸ் இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்பிடும். சாவிய பக்கத்து வீட்டுல கொடுத்துருக்கேன். சரி, நான் போயிட்டு போன் பண்றேம்மா என்றான். சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அண்ணனையும் அத்தையும் தைரியமா இருக்க சொல்லுங்க. வைதேகிய பார்த்ததும் என்கிட்ட பேச சொல்லுங்க என்றாள் குரல் கம்ம. சரிம்மா, சொல்றேன் என்றான் சந்துரு மெதுவாக. அவளை தைரியமா இருக்க சொல்லுங்க. நான் என்று ஏதோ கூறுவதற்குள், சரிங்க, எனக்கு போன் வருது, நான் அப்புறமா பேசுறேன். வைதேகிய பாத்துக்கோங்க என்று போனை கட் செய்தாள். இப்ப வந்த தர்ஷிகாக்கு கூட வைதேகினா எவ்வளவு பாசம் பின்ன இருக்காதா? யாருக்குதான் அவளை பிடிக்காது என்று அவன் பெருமூச்சு விட்டு கொண்டு போனை பாக்கெட்டில் வைத்தான். இதற்குள் டிரைவர் வந்து அமர பஸ் புறப்பட்டது. கண்டக்டரிடம் டிக்கெட்டை வாங்கி கொண்டு சீட்டில் சாய்ந்த சந்துருவின் மனது ஏதேதோ எண்ண அலைகளில் தவித்துக் கொண்டிருந்தது. டக்கென போனை எடுத்து நம்பரை அழுத்தினான். எதிர்முனையில் வேலுவின் குரல் மிக நடுக்கத்துடனேயே கேட்டது. ஏய், என்னடா இப்ப வைதேகி எப்படி இருக்கு? கண்ணு முழிச்சாளா? அம்மா எங்க இருக்காங்க என்றான் பதட்டமாக. அவ அப்படியே தாண்டா இருக்கா. டாக்டருங்க என்னென்னவோ சொல்றாங்க. அம்மா ஏன் கூட தான் இருக்காங்க. சரி, நீ எங்க இருக்கிற? வந்துட்டியா? இல்லடா, இப்பதான் டியூட்டி முடிச்சிட்டு அப்படியே கிளம்பின. சரிடா, பார்த்து சீக்கிரம் வந்துடுடா என்று அவன் முடிப்பதற்குள் துக்கம் அவன் தொண்டையை அடைத்தது. ஏய், என்னடா சின்ன குழந்தை மாதிரி? வைதேகிக்கு ஒன்னும் ஆகாது, நீ தைரியமாரு. அப்பதான் அம்மாவும் தைரியமா இருப்பாங்க. நான் வந்துடுறேன் என்று போனை கட் செய்தான். தனது நண்பனுக்கு ஆறுதல் கூறினாலும் அவனது மனது பதறிக்கொண்டு தான் இருக்கிறது என்பது அப்பட்டமாக தெரிந்தது. அதன் வெளிப்பாடாக கண்களில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் அவன் கையில் விழ டக்கென அதை துடைத்து கொண்டு சீட்டில் சாய்ந்தான் சந்துரு. அவன் நினைவுகளும் பின்னோக்கி சென்றன. ஏய் வேலு, என்னடா பண்ற? கிளம்பிட்டியா என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்த சந்துருவை பார்த்த வேலு, வாடா வா வா, உனக்கு ஆயுசு 100. இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டே இருந்தேன். ஆமா, டெய்லி 8 மணி ஆனா உனக்கு ஞாபகம் வரும். இதுல என்னடா புதுசா? அதிசயமா பேசுற. ஆமா, எங்க குட்டி பசங்க வைதேகி எல்லாம் ஆளை காணோம். பாபுவும் கனியும் இப்பதான் ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. வைதேகி கோயிலுக்கு போயிருக்கா. அப்படியா? கோவிலுக்குலாம் போற அளவுக்கு பொறுப்பு வந்துடுச்சா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல, இன்னைக்கு ரிசல்ட் அதுதான் என்று தலையை வாரிக்கொண்டிருந்தான் வேலு. ஏய், அவளுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவா என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே, அப்படி சொல்லுங்கண்ணா, எங்க சந்துரு அண்ணன்னா சந்துரு அண்ணன் தான். பாரு, என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிட்டு இருக்காரு. நீயும் இருக்கியே என்று கூறிக்கொண்டு வைதேகி உள்ளே வந்தாள். வாமா, எத்தனை மணிக்கு ரிசல்ட் வருதா? அது 10 ஆகிடும் அண்ணா. இந்தாங்க கோவில் பிரசாதம் என்று கையில் இருந்த விபூதியை சந்துருவிடம் நீட்டினாள் வைதேகி. என்னம்மா, காலையில கோயிலுக்கு போயிட்ட? உங்க அண்ணன் சொல்ற மாதிரி ஒருவேளை ரிசல்ட்டுக்காக பயப்படுறியா என்ன என்று விபூதி எடுத்துக்கொண்டு அவளை பார்த்து சிரித்தான் சந்துரு. என்னன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வருஷம் எக்ஸாம் எழுதின எல்லாரும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டேன் என்றாள். அவளை ஆச்சரியமாக பார்த்த சந்துரு, உன் குணத்துக்கு நீ நல்லா இருப்பம்மா என்றான். இதற்குள் வாப்பா சந்துரு என்று கூறிக்கொண்டு கையில் 2 தட்டுக்களில் அடையை எடுத்து கொண்டு வந்தாள் லலிதா. அம்மா, என்னம்மா இது? இப்பதான் நான் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தேன் என்று வயிற்றை தடவி கொண்டான் சந்துரு. நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்றேன், காலையில இங்க வந்து சாப்பிடுன்னு. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு உனக்கு பிடிக்குமேன்னு அடக்கி போட்டேன். வா, வந்து வேலு கூட நீயும் சாப்பிடு என்று அங்கிருந்த ஸ்டூலில் வைத்து விட்டு 2 சேரை இழுத்து போட்டாள் லலிதா. சரி வாடா, நேரம் ஆகுது. ஒன்னாவது சாப்பிடாம அம்மா விட மாட்டாங்க என்று ஒரு சேரில் அமர்ந்து கொண்டு மற்றொரு சேரில் சந்துருவை அமர சொன்னான் வேலு. இருவரும் அமர்ந்து சாப்பிட ஆரம்பிக்க இதற்குள் உள்ளிருந்து சட்னி எடுத்து வந்து ஊற்றினாள் வைதேகி. ஆமா, எந்த காலேஜ்ல சேரப்போதா இருக்கிற? வைதேகி, என்ன கோர்ஸ் எடுக்க போறமா? என்ன ஏதாவது ஐடியா இருக்கா என்று அவளை பார்த்தான் சந்துரு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, அடுத்த வாரம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆளுங்க வராங்க என்றான் வேலு சாப்பிட்டு கொண்டு. ஏய், என்னடா சொல்ற என்று அவனை அதிர்ந்து பார்த்து சந்துரு லலிதாவை பார்த்தான். அவள் மௌனமாக தலையை குனிந்து கொண்டு உள்ளே சென்றாள். வைதேகியின் கண்களில் நீர் தேங்கியது. ஏய், என்னடா, அவ நல்லா படிக்கிற பொண்ணு, அவளை டிகிரி பாரு சந்துரு, அவளை நான் 10வதுலயே நிறுத்துறேன்னு சொன்னேன்.
ஆனா நீ தான் +2 வரைக்கும் படிக்க வைக்கணும்னு அவ கூட சேர்ந்துக்கிட்டு என்ன தொல்லை பண்ண. இப்ப அவ காலேஜ் படிக்கணும்னு சொல்றா. சரிடா, பொம்பளை பொண்ணுங்க படிச்சா நல்லது தானே. இதோ பாரு, அது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா எங்க குடும்ப சூழ்நிலை அதுக்கு சரிப்பட்டு வரலையேடா. உனக்கு தெரியாதது என்ன இருக்கு சொல்லு. இவளுக்கு அடுத்து இன்னும் ஒரு தம்பியும் தங்கச்சியும் இருக்காங்க. நான் இன்னும் அவங்களையும் பார்க்கணும். அப்பா இல்லாம ஏன் ஒரு தொல்லையே இந்த குடும்பத்தை சுமந்துக்கிட்டு என்னால இனி எவ்வளவு தூரம் தான் போக முடியும் சொல்லுடா. ஏதோ இந்த இடத்துலயாவது ஒரு பாரத்தையாவது கொஞ்சம் இறக்குனா தானே நான் இனி தொடர்ந்து நடக்க முடியும் என்று வேதனையாக முகத்தை வைத்துக் கொண்டான் வேலு. ஏய், அதுக்காக அவளோட எதிர்காலம் இருக்குல்ல. உனக்குதான் நான் இருக்கேன் இல்ல. நான் அவளை படிக்க வைக்கிறேன்டா. இல்லப்பா, என்னதான் நீ கேட்கும் போதெல்லாம் முகம் சுளிக்காம எங்களுக்காக எல்லா உதவியும் செய்யறன்னு நாங்க அதையே பயன்படுத்திக்க நினைக்க கூடாது என்று கூறிக்கொண்டு தண்ணீர் எடுத்து வந்து வைத்தாள் லலிதா. அம்மா, நான் என்ன யாரோவா? நானும் உங்க வீட்டு புள்ளதானே, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க தானே. சரிடா, அதுக்காக நட்பை நான் பயன்படுத்தி என் பாரத்தை உன் தலையில ஏத்த மனசு வரல. அதுக்குதான் அவ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அடுத்த வாரம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க. வைதேகி அழுது கொண்டே உள்ளே ஓடினாள். ஏய், என்னடா பாவண்டா அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு. தம்பி, இப்பவே அவளுக்கு 18 வயசு ஆகுது. 6வதோட படிப்பை நிறுத்திடலான்னு நான் சொல்லி ஒரு வருஷம் வீட்டுல நிறுத்தினேன். ஆனா அப்பவும் அழுது அடம் பிடிச்சி பள்ளிக்கூடம் போனான். சரிம்மா, அவ சின்ன குழந்தை தானே, படிக்கட்டோன்னு என் பையன் அவ இஷ்டத்துக்கு படிக்க வச்சான். அப்புறம் 10வதுல நிறுத்திட்டு அவங்க அண்ணன் கூட ஒத்தாசியா மில்லுக்கு அனுப்புனேன். அப்பவும் உன்கிட்ட வந்து நான் படிக்கணும்னு அழுது அடம் பிடிச்சா. சரின்னு நீ அவ செலவுகளை ஏத்துக்கிட்டு படிக்க வைக்க ஏற்பாடு பண்ண. ஆனா இப்போ காலேஜுக்கு போக அடம் பிடிக்கிறா. பொட்ட புள்ள படிச்சு புட்டு நாளைக்கு நம்ம காசையே போகுது சொல்லுப்பா. எங்கேயோ போய் ஒருத்தனுக்கு ஆக்கி தானே போட போகுது. அதுக்கு எதுக்கு தண்டத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் என் புள்ள தனியா அவசரப்படுறத பார்த்துட்டு இருக்கிறது என்று தன் முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டாள் லலிதா. அம்மா, அதுக்காக என்று தயங்கினான் சந்துரு. இல்ல கண்ணு, இப்ப வந்திருக்கிற இடம் நல்ல இடமா தெரியுது. கோயம்புத்தூர்ல ஏதோ ஜவுளி கடை வச்சிட்டு இருக்காங்களாம். மூத்த பிள்ளைக்கு சொந்தத்துல முடிச்சிட்டாங்களாம். அவங்களும் நல்ல வசதியான இடம் தானா. இப்ப சின்னவனுக்கு பாக்குறாங்க. தரகர் மூலமா நம்ம வைதேகிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் போல இருக்கு. சரிம்மா, அவங்க நல்ல வசதியானவங்கன்னு சொல்றீங்க. ஆனா ஆமாண்டா, வசதியானவங்க தான். ஆனா ரொம்ப கட்டுப்பாடு உள்ள குடும்பமா. வீட்டுக்கு வர்ற பொண்ணு அவங்க கட்டுப்பாடுல தான் இருக்கணுமா. மருமக அவங்க சொந்தன்றதால பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு. ஆனா சின்னவனுக்கு சொந்தத்துல எதுவும் சரிப்படல போல. அதுக்குள்ள அவன் எங்க காதல் கிதல்னு போயிட போறான். அப்புறம் வர்ற பொண்ணு வீட்டுக்கு அடங்காம போயிட போகுதுன்னு வசதி குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு அடங்கின பொண்ணா பாருன்னு நம்ம தரகிட்ட சொல்லவே அவர் உடனே நம்ம வைத்திய பத்தி சொல்லியிருக்காரு. அதுதான் என்றான் வேலு. சந்துருவிற்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் ஒரு புறம் வேலுவின் குடும்ப சூழ்நிலைகள் இந்த முடிவுக்கு அவர்களை தள்ளியதற்கு பெரிதாக எதுவும் சொல்ல முடியாமலேயே இருந்தான். அந்த வாரம் பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வந்திறங்கிய விலை உயர்ந்த கார், அவர்களின் மேல்தட்டு நடை உடை பாவனைகள், பேச்சு தோரணை அனைத்தும் சந்துருவிற்கு சற்று அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதோ பாருங்க, நாங்க வளவளா கொலகொலான்னு பேசி எங்களுக்கு பழக்கம் இல்லை. அதுவும் இல்லாம இங்கெல்லாம் எங்களால கசகசன்னு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. அதனால பட்டுன்னு சொல்லிடுறேன், கல்யாணத்தை நீங்க எதுவும் பெருசா செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களெல்லாம் பார்த்தாலே தெரியுது அதை பத்தி பேசுறதே வேஸ்ட்ன்னு. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். அப்புறம் பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு சும்மா நொயின்னு அங்க வந்து பொண்ணை பார்க்க வரேன்னு வந்துகிட்டு டிஸ்டர்ப் பண்றதும் இல்ல பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு தொல்லை பண்றதுன்னு இருக்கக்கூடாது. பொண்ணு எங்களுக்கு அடங்கி இருக்கணும். அதுக்குதான் வசதி இல்லைன்னாலும் உங்க வீட்டுல கட்டுறது. வேணும்னா எப்பயாவது ஒரு வாட்டி நாங்களா போன் போடும்போது நீங்க வந்து பாத்துக்கோங்க. அது கூட கூட்டிக்கிட்டு போகலாம் முடியாது. மற்றபடி உங்க பொண்ணுக்கு அங்க எந்த குறையும் இருக்காது என்றாள் விசாலட்சி அகல பாடரை வைத்த பட்டுப்புடவையை சரி செய்து கொண்டு. லலிதாவும் வேலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சந்துருவிற்கு மனதில் எரிச்சல் குமரினாலும் அதை அவன் வெளிக்காட்டி கொள்ளாமல் அமைதியாக இருந்தான். என்ன அமைதியா இருக்கீங்க? இதுக்கெல்லாம் சம்மதம்னா சொல்லுங்க, இல்லைன்னா இப்பவே சொல்லிடுங்க. நாளைக்கு வந்து எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது என்று விசாலாட்சி கூறியதும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவ்வளவு பெரிய இடம் கிடைச்சிருக்கு, இதை விட அவங்களுக்கு கசக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இப்படி படப்படன்னு பேசவே அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க.
மத்தபடி ஒண்ணு இல்ல என்று தரகர் கூறிக்கொண்டு வேலுவிடம் சென்றார். அவனை உள்ளே தள்ளி கொண்டு போய், ஏய் என்னப்பா அந்த அம்மா பேசிக்கிட்டே போறாங்க, நீங்க அப்படியே இடிச்ச புலி மாதிரி நிக்கிறீங்க. இல்ல தரகரே, அவங்க நாளை பின்ன பொண்ணை பார்க்க வரக்கூடாது, அவங்களையும் அனுப்ப மாட்டேன்னு சொல்றாங்க. எங்க வீட்டு குழந்தை எப்படி இருக்கிறா என்ன ஏதுன்னு நாங்க பார்க்காம என்று இழுத்தான் வேலு. அலுமினிய தட்டுல சாப்பிட்டுட்டு இருந்த பொண்ணுக்கு வெள்ளி தட்டுல சாப்பிட யோகம் வந்திருக்கு. அத பாப்பியா? இப்ப நீ போய் பார்த்து மட்டும் என்ன பண்ண போற? தங்கம் வயிறுன்னு வாங்கி அடுக்கிட்டு வர போறியா? இதோ பாரு, உன் தங்க அங்க போனா அந்த சுகபோகத்துல 10 நாள்ல பிறந்த வெட்டிய மறந்துடுவா. அப்புறம் நீயே பார்க்க போனாலும் அவ கண்டுக்க மாட்டா. பாருப்பா வேலு, ரொம்ப யோசிக்காத. காலம் புறாங்க கஷ்டப்பட்ட பொண்ணு போற இடத்துலயாவது நல்லா இருக்கட்டுமே என்று தனது கமிஷனுக்காக போராடி கொண்டிருந்த தரகரை முறைத்த சந்துரு, இதோ பாருங்க, உங்க கமிஷனுக்காக ஏதோ ஒன்ன பேசி அவன் மண்டைய கழுவாதீங்க. எனக்கு என்னவோ இது சரியா படல என்று அவன் கூற, என்னவான் தரகரே, நேரம் ஆகுது, தட்டை மாத்தலாமா என்ன என்று குரல் கொடுத்தார் மாப்பிள்ளையின் தந்தை கோபால். வந்துடுறேன் ஐயா. அவங்களுக்கு இதுதான் வீட்டுல கல்யாணம். என்ன பண்றது ஏதுன்னு ஒன்னும் புரியல. அதுதான் நான் எல்லாம் பேசி சரி பண்ணிட்டேன். தோ இப்ப வந்துடுவாங்க என்று வெளியே சென்று கூறிவிட்டு வந்த தரகர், வேலு வாப்பா, இப்ப தட்டை மாத்திக்க, நிச்சயதார்த்தத்தை முடிப்போம், அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். அவங்க இப்படி வெளியில உட்கார வச்சுட்டு நம்ம பேசுறது மரியாதை இல்ல என்று கடகடவென வேலுவிடம் தட்டை மாற்ற சொல்லி வற்புறுத்தி மாப்பிள்ளை வீட்டாரை காரை ஏற்றி அனுப்பிவிட்டு உள்ளே வந்தார் தரகர். என்ன தரகரே, விடிஞ்சா கல்யாணம் பிடிடா பாக்குவத்துல மாதிரி பையன்கிட்ட நம்ம ஒரு வார்த்தை கூட பேசல, அவரை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்கல, மத்த விஷயங்கள்லாம் ஒன்னும் பேசல, அதுக்குள்ள எல்லாம் ஏற கட்டி தட்டை மாத்தி அனுப்பிட்டீங்க என்றான் சந்துரு கோவமாக. இதோ பாரு தம்பி, அவங்கதான் எல்லாம் சொல்லிட்டாங்களே, அவங்க நேரா கல்யாணத்தையே முடிச்சிடலான்னு சொன்னாங்க. நான் தான் உங்களுக்காக பேசி பொண்ணு பார்க்க அவங்கள வர வச்சேன். இல்லைன்னா அவங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த வீட்டு பொண்ணு மட்டும் வேணுமா என்று மேலும் சந்துரு ஏதோ கூறுவதற்குள், சந்துரு எதுக்குப்பா திரும்பவும் பேசினதையே பேசிக்கிட்டு, அவளுக்கு அங்கதானே ஆண்டவன் முடிவு பண்ணிட்டாரு, இனிமே எதுக்கு பேசிக்கிட்டு, இனி ஆக வேண்டியதை பாப்போம் என்றாள் லலிதா அமைதியாக. அப்படி போடுங்க, இதுதான் புத்திசாலித்தனம் என்று கூறிக்கொண்டு வெளியே சென்றார் தரகர். சந்துரு இனி எல்லாம் கைமீறி போக அமைதியாக உள்ளே அழுது கொண்டிருந்த வைதேகி எட்டி பார்த்தான். அவள் நிமிர்ந்து சந்துருவை பார்த்த அந்த பார்வை அவன் உடலை சிலிர்க்க செய்தது. பாவம் குழந்தை, அன்னைக்கு என்ன காப்பாத்துனான்னு சொல்லாம சொன்னது போல இருந்தது அந்த பார்வை. ஆனா நான் தான் அவள் அந்த நரகத்துல தள்ள கூட இருந்த ஏற்பாடு பண்ணிட்டேன் என்று கண்களை துடைத்து கொண்டான் சந்துரு. இதற்குள் பஸ் ஸ்டாப்பில் நிற்க அங்கு புதிதாக திருமணம் ஆன தம்பதியர் ஏறியதை பார்த்தான். அவனது மனம் தன் திருமண நாளுக்கு சென்றது. வைதிகி திருமணம் ஆகி சென்றதில் இருந்து அவளை பார்க்க வேண்டும் போல் மனது பதறி கொண்டிருந்தாலும் அவளது வீட்டாருக்கு பயந்து கொண்டு யாரும் செல்லாமல் இருந்தனர். ஆனால் வாரம் ஒரு முறை அவளிடம் இருந்து வரும் போனில் பேசிவிடுவர். இது எல்லாம் சந்துருவிற்கு கோபத்தை அளித்துக் கொண்டிருந்தது. அவன் வற்புறுத்தலில் 2 முறை அவனுடன் சென்ற வேலுவிற்கு அங்கு அவமானமே மிஞ்ச சந்துரு வைதேகியை பார்க்க அழைக்கும் போதெல்லாம் அவன் அங்கு செல்வதை தவிர்த்து வந்தான். லலிதாவும் வைதேகியின் வாழ்க்கைக்கு பயந்து அவர்களை இனி அங்கே செல்ல வேண்டாம் என்று கூறி வந்தாள். 6 மாதங்கள் உருண்டோடியது. திருப்பூரில் உள்ள பெரிய கம்பெனியில் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்டில் சந்துருவிற்கு வேலை கிடைக்க அங்கு சென்ற 3 மாதத்தில் தன் வீட்டிற்கு அருகில் இருக்கும் தர்ஷிகாவை காதலித்த சந்துரு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து பத்திரிகையுடன் பொள்ளாச்சியில் இருக்கும் வேலுவை பார்க்க வர அவனுடன் சேர்ந்து கொண்டு கோயம்புத்தூரில் இருக்கும் வைதேகிக்கு பத்திரிகை வைக்க சென்றனர் இருவரும். மாப்பிள்ளை தருணுடன் பேசிக் கொண்டிருந்த வேலுவும் சந்துருவும் காப்பியுடன் வெளியே வந்த வைதேகியை பார்த்ததும் அதிர்ந்தனர். ஏய் வைதேகி, என்னடா இப்படி ஆகிட்ட? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, வைதேகிக்கு உடம்பு சரியில்லையா? இப்படி இழைச்சிருக்கா என்றான் சந்துரு அதிர்ச்சியாக. எங்க உங்க தங்கச்சி சரியான நோஞ்சானா இருக்கா. உனா உடம்புக்கு ஏதாவது வந்துடுது. அதுவும் இல்லாம எப்ப பாரு மூஞ்ச தூக்கி உம்முன்னு வச்சுக்கிட்டு மூளையில உக்காந்துடுறா. எதனா பேசினா கூட பதில் சொல்றதில்ல என்று முகத்தை திருப்பிக் கொண்டான் தருண். இதற்குள் அமைதியாக வந்து காப்பி அவர்களிடம் நீட்டினாள் வைதேகி. அவள் கண்கள் 2ம் சிவந்திருக்க அவள் சிவந்த கன்னத்தில் கைவிரல் படிந்து கண்ணீர்ந்த அடையாளங்கள் தெரிந்தது. காப்பியை ட்ரேயில் இருந்து எடுத்துக்கொண்ட வேலு அவளை அமைதியாக நிமிர்ந்து பார்த்தான். என்னம்மா எப்படி இருக்கிற என்று அவன் உதடுகள் கேட்டாலும்
அவள் நிலைமை என்ன என்பது ஒருவாறு அவன் மனது ஊகித்தது. வைதேகி மெதுவாக தலையை ஆட்டினாள். இதோ பாத்தீங்களா, இப்ப கூட பேச மாட்டேன்றா. நாங்க தான் வெளியாளுங்க, நீங்க கூட பிறந்தவர் தானே, உங்ககிட்டயே எப்படின்னா எப்படி என்று கேட்டுக்கொண்டு வெளியே வந்தாள் விசாலாட்சி. அவளை பார்த்து சந்துருவும் வேலுவும் எழுந்து கொண்டனர். பரவாயில்ல, உக்காருங்க, மரியாதை மனசுல இருக்கட்டும். சரி சரி, சின்னவனே, உன் மச்சான அனுப்பிட்டு நீ கடைக்கு போ, அப்பா உன்னை வர சொன்னாரு பாரு, பெரியவன் கூட இன்னைக்கு சேலத்துக்கு போயிட்டான் என்று வெளியே சென்றாள். சரிம்மா என்று அவளிடம் கூறிய தருண், ஆமா என்ன விஷயம், திடீர்னு போனை போட்டு முக்கியமா பேசணும்னு சொன்னீங்க என்றான் இருவரையும் பார்த்து. மாப்பிள்ள, என் ஃப்ரெண்டு சந்திருக்கு அடுத்த மாசம் கல்யாணம், அதுதான் பத்திரிக்கை வைக்க என்று பத்திரிக்கையை வெளியெடுத்தான் வேலு. இருக்கட்டும் இருக்கட்டும், எங்க கல்யாணம்? திருப்பூர்ல என்றான் சந்துரு. அவனை டக்கென நிமிர்ந்து பார்த்தாள் வைதேகி. இதை பார்த்த சந்துரு, ஆமாம்மா, நான் திருப்பூருக்கு போய் 6 மாசம் ஆகுது. உனக்கு போன் போட்டேன், ஆனா நீ எடுக்கிறதே இல்ல, அதுதான் சொல்ல முடியல என்று அவன் மேலும் கூறுவதற்குள், சரி சரி, அம்மா அப்பாலாம் வர முடியாது, எனக்கும் வேலை இருக்கும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. வைதேகி எனக்கு மட்டும் இல்ல, இவனுக்கும் தங்கச்சி மாதிரி தான் என்று வேலு கூறுவதற்குள், ஆமா தருண், இவன் குடும்பம் தான் என் குடும்பமா பார்த்து வளர்ந்துட்டேன், அதனால என் கல்யாணத்துல தங்கச்சி கூட இருந்தாதான். சரி சந்துரு, இந்த வீண் பேச்செல்லாம் வேண்டாம், பார்க்கலாம், அப்ப நேரம் ஆகுது என்று எழுந்து கொண்டான் தருண். சந்துருவும் வேலுவும் வேறு வழியின்றி எழுந்து கொள்ள அவர்களை தாபத்துடன் பார்த்தாள் வைதேகி. அண்ணா இருங்கண்ணா, சாப்பிட்டு போலாம் என்று அவள் கூறுவதற்குள் தொண்டையை கனைத்த தருணை பார்த்து அவள் வார்த்தைகள் டக்கென நின்றது. அவங்களுக்கு இன்னும் எவ்வளவோ வேலை இருக்கும், சும்மா எதுக்கு அவங்கள தொந்தரவு பண்ற, அப்ப பார்க்கலாம் என்று கையெடுத்து வணங்கினான் தருண். சரி மாப்பிள்ள, நாங்க கிளம்புறோம், வைதேகி நாங்க வர்றோம்மா என்று வைதேகியை பார்த்தார்கள் வேலுவும் சந்துருவும். அப்பவும் அவ அன்னைக்கு பார்த்த அந்த பார்வை என் மனசுல ஈட்டியா பஞ்சு ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. நான் வெளியில வந்து வேலு கிட்ட கத்தனேன், என்னடா அந்த குழந்தைய பாத்தியா, எப்படி இருக்கா, நாயை விட கேவலமா இருக்கா, அவ அங்க நிம்மதியா இல்ல, அங்க ஏதோ நடக்குது, என் மனசு சொல்லுது, பேசாம அவளை கூட்டிட்டு வந்துடலாண்டா. அமைதியாக நடந்து கொண்டிருந்த வேலு டக்குன்னு திரும்பி, கூட்டிட்டு வந்து அவளை ஒரேடியா சாகடிச்சிடலான்னு சொல்றியா என்றான் விரக்தியாக. என்னடா ஒளர்ற? ஆமாண்டா, அவ இங்க வந்தா இந்த ஊரும் ஜனங்களும் சும்மாவா விடுவாங்க? போன ஒரே வருஷத்துக்குள்ள வாழை வெட்டிய வந்துட்டா, கஞ்சிக்கே திண்டாடினவ வசதியான இடத்துக்கு போனதும் என்ன ஆட்டம் போட்டாலோ அனுப்பிட்டாங்கன்னு இஷ்டத்துக்கு பேசுவாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் எவன் கூட ஊரை சுத்தினாலோன்னு வாய்க்கூசாம பேசுவாங்க. இதெல்லாம் கேட்டா அவ உயிரோடவா இருப்பா? அதுக்காக அவ அங்கேயே சாகட்டோன்னு விடலான்னு சொல்றியா? அட்லீஸ்ட் அவளுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியலையே. தெரிஞ்சு மட்டும் என்ன பண்றதுடா? இங்க பொண்ணை பெத்தவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு நல்ல வசதி வாய்ப்பு இருக்கணும், இல்ல எல்லாத்துக்கும் பொறுத்துக்கிட்டு போயிடணும். இதுல நான் 2வது ரகம் தான். ஏன்னா அவங்களை எதிர்க்கிற அளவு மனசுல தைரியம் இல்ல, அந்த அளவு எனக்கு வசதியும் இல்ல. அங்கிருந்து என் தங்கச்சியை கூட்டிட்டு வந்து அவளுக்கு வேற வாழ்க்கை தேடி அலையவும் முடியாது. நீயே அலையிற, அவளே அமைச்சுக்குவா. எப்படிடா? அதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன், அவளை படிக்க வைக்க சொல்லி. கேட்டியா? இதோ பாரு, இப்படியே பேசிட்டு போனா இதுக்கு முடிவே இல்ல. பேசாம வா, அவ தலையெழுத்து, எது வேணா ஆகட்டும். நான் இவளை மட்டும் யோசிக்க முடியாது, இவளுக்கு அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்காங்க, வயசான அம்மா இருக்காங்க என்றான் கண்களை துடைத்து கொண்டு. சந்துருவின் திருமண நாள் வந்தது. மணமேடையில் வந்து அமரும் வரை சந்துருவின் கண்கள் மண்டபத்து வாசலையே பார்த்து கொண்டிருந்தது. இதை கவனித்த லலிதா, என்னப்பா இன்னுமா உன் தங்கச்சி வருவான்னு எதிர்பார்க்கிற என்றாள் அமைதியாக. அம்மா, அவ கண்டிப்பா வருவா, அவ என்கிட்ட சொல்லியிருக்கா. அண்ணா, நான் இல்லாம உன் கல்யாணம் நடக்காதுன்னு என்று சந்துரு கூறிக்கொண்டிருக்க வாசலில் கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கி கடகடவென ஓடி வந்த வைதேகி கூட்டத்தை விலக்கி கொண்டு பரபரப்பாக விரைந்து மணமேடையின் அருகில் மூச்சு வாங்க வந்து நின்றாள். அவளை பார்த்த சந்துரு, வேலு, லலிதாவின் முகங்கள் மலர்ந்தது. அவளது தங்கையும் தம்பியும் அக்கா என்று அவளிடம் ஓடி வந்து கட்டி கொண்டனர். என்று அவர்கள் கைகளை பிடித்து கொண்ட வைதேகியை பார்த்து அனைவரும் என்னம்மா என்ன ஆச்சு என்று பதறினர். அதெல்லாம் ஒண்ணு இல்ல,
சரி அண்ணா, இவங்கதான் அண்ணியா? ரொம்ப அழகா இருக்காங்க என்றாள் சந்துருவின் அருகில் அமர்ந்து கொண்டிருந்த தர்ஷிகாவை பார்த்து. தர்ஷிகா அவளை பார்த்து புன்னகை செய்தாள். நீங்க தான் வைதேகியா? உங்களை பத்தி உங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு என்றாள். எங்க அண்ணனுக்கு என் மேல எப்பவும் பாசம் அதிகம் என்று சந்துருவை பார்த்து சிரித்தாள் வைதேகி. ஆமா வைதேகி, மாப்பிள்ள வரலையாம்மா என்று அவளிடம் ஓடி வந்தாள் லலிதா. இல்லம்மா, அவர் புதுசா வாங்க போற மில்லுக்காக அவங்க அண்ணன் கூட சேலம் போயிருக்காரு. அதனாலதான் நான் மட்டும் வந்தேன். நான் கூட ரொம்ப நேரம் இருக்க முடியாது, உடனே போகணும். என்னம்மா இப்பதான் வந்த என்று அனைவரும் ஒரே குரலில் கூற அவளது போன் ஒலித்தது. தோ போன் வந்துடுச்சு, நான் கிளம்பணும் என்றாள் படபடப்பாக. இதற்குள் மந்திரம் கூறி முடித்த ஐயர் தாலி எடுத்து சந்துருவிடம் கொடுக்க அதை தர்ஷிகாவின் கழுத்தில் கட்டினான் சந்துரு. அப்ப அண்ணா, அண்ணி நான் கிளம்புறேன். அண்ணி, எங்க அண்ணன் பாவம், சின்ன வயசுல இருந்து தனியா வளர்ந்தவரு. இனிமே நீங்க தான் அவருக்கு எல்லாம். உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க எங்க அண்ணனை நல்லா பாத்துப்பீங்கன்னு. அண்ணா, அண்ணி ரொம்ப நல்லவங்க அண்ணா. நீங்க 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் என்று தன்னுடைய கையில் வைத்திருந்த நகை பெட்டியை எடுத்து அதிலிருந்து 2 மோதிரத்தை எடுத்து அவர்களுக்கு போட்டாள். ஏய், என்னடா இதெல்லாம் என்று அவளை அணைத்து கொண்டான் சந்துரு. சரி அண்ணா, நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். அண்ணி நான் வரேன், நீ பாத்துக்கோங்க. அம்மா, வேலண்ணா நான் வரேன். ஏய் பசங்களா, டாடா என்று கண்ணீரோடு அவர்களிடம் இருந்து விடை பெற்று கொண்டு விரைந்து கிளம்பினாள் வைதேகி. அவளை அனைவரும் கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்க, என்னங்க, உங்க தங்கச்சியை பத்தி நீங்க சொல்லும் போது கூட நீங்க ஏதோ அவன் மேல இருக்கிற பாசத்துல மிகைப்படுத்தி சொல்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா பாவம், அவ நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள பொண்ணாதான் இருக்காங்க. ஏன் இப்படி அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு பயந்துகிட்டு ஓடுறா? அவ்வளவு கட்டுப்பாடு உள்ளவங்களா? இந்த காலத்துக்குள்ள இப்படியும் இருக்காங்களா என்றாள் தர்ஷிகா. கடமை முடியட்டோன்னு பொண்ணை கொண்டு போய் எங்கேயாவது தள்ளிட்டு கையை உதறிக்கிட்டு போறவங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி மனிதநேயம் இல்லாத மனுஷங்க எந்த காலத்திலயும் இருப்பாங்க என்றான் சந்துரு வேலுவை பார்த்து முறைத்து கொண்டு. 3 மாதங்கள் உருண்டோடியது. வைதேகி முழுகாமல் இருக்கிறாள் என்று தெரிய வர அவளை ஆசையோடு பார்க்க சென்ற லலிதாவும் வேலுவும் ஒரு நாள் அனுமதியோடே வெளியே அனுப்பப்பட்டனர். சந்துருவிற்கும் தர்ஷிகாவிற்கும் அந்த அனுமதியும் கிடைக்கவில்லை. 10 மாதத்தில் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் வைதேகி. அந்த குழந்தைக்கு பேர் வைக்க அனைவரும் சென்று வர அதற்கு பிறகு அவளை பார்க்க யாரும் செல்லவில்லை. 2 மாதங்கள் இப்படியே உருண்டோட 2 முறை போனில் பேசிய வைதேகியின் குரலில் மிகவும் வேதனை அதிகமாக தெரிய சந்துருவுக்கு மனது பதறிக் கொண்டிருந்தது. தர்ஷிகாவும் அவனுக்கு சமாதானம் செய்தாலும் அவளும் குழம்பிக் கொண்டிருந்தாள். அன்று நைட் டியூட்டிற்கு சென்றிருந்த சந்துருவிற்கு காலை திடீரென்று வேலுவிடமிருந்து போன் வர அதில் பேசிய வேலுவின் குரல் நடுங்கியது. சந்துரு, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன்டா. வைதேகி வைதேகி என்று பதறினான். என்னடா, என்ன ஆச்சு அவளுக்கு? அவன் நேத்து விஷத்தை குடிச்சிட்டாளாண்டா. ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. நானும் அம்மாவும் இப்பதான் வந்தோம். அவளை ஐசியூல வச்சிருக்காங்க. பயமா இருக்குடா, சீக்கிரம் வாடா என்றான் கதறிக்கொண்டு. பஸ் டக்கென நின்றது. கோயம்புத்தூர் வந்தாச்சு, இறங்குங்க என்று கண்டக்டர் கத்தி கொண்டு செல்ல சுற்றி பார்த்து கொண்டு கடகடவன இறங்கி வெளியே வந்த சந்துரு ஆட்டோ பிடித்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். அவனை பார்த்த லலிதாவும் வேலுவும் கதற அவர்களை சமாதானம் செய்த சந்துரு கண்ணாடி வழியே அவளை பார்த்து விட்டு அழ ஆரம்பித்தான். என்னடா, என்ன ஆச்சு என்று வேலுவின் சட்டியை பிடித்து கொண்டு அவன் கதற, என்ன மிஸ்டர், இங்கெல்லாம் கத்தக்கூடாது என்று நர்ஸ் கூறிவிட்டு உள்ளே சென்றாள். தெரியலடா, நேத்து அவ விஷத்தை குடிச்சிட்டாளாம். இதை மட்டும்தான் போன்ல தருன்னு சொன்னாரே தவிர வேற எதுவும் சொல்லல. நாங்க வரும்போது இதோ இந்த பாட்டி தான் அவ கூட இருந்தாங்க, வேற யாரும் இல்ல என்றான். சந்துரு திரும்பி அவன் காட்டிய மூதாட்டியை பார்த்தான். பெஞ்சில் அழுது கொண்டு அமர்ந்திருந்த அந்த மூதாட்டி அமைதியாக எழுந்து அவர்கள் அருகில் வந்தாள். பாட்டி, வைதேகிக்கு என்ன ஆச்சு? அவ ஏன் விஷத்தை குடிச்சா? குழந்தை எங்க என்றான் சந்துரு அழுது கொண்டு. தம்பி, அது என்று அவள் கூறுவதற்குள், இங்க சந்துருன்றது யாரு என்று கேட்டுக்கொண்டு நர்ஸ் மீண்டும் வெளியே வந்தாள். நான் தான். பேஷண்ட் இப்பதான் கண்ணை திறந்தாங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க, வாங்க என்று உள்ளே சென்றாள். அவள் பின்னால் ஓடிய சந்துரு அங்கு வாடி வதங்கிய கொடியாக பெட்டில் படுத்திருந்த வைதேகியை பார்த்து பொங்கி வந்த அழுகையை அடக்கி கொண்டு அவள் அருகில் சென்றான். அண்ணா, அண்ணா வந்துட்டீங்களா? அண்ணா, என் குழந்தை குழந்தை என்று மூச்சு வாங்க கூறிவிட்டு மீண்டும் மயக்கத்தில் சாய்ந்தாள். இதற்குள் அங்கு வந்த டாக்டர், திரும்பவும் மயக்கத்துல போயிட்டாங்க,
சரி, நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, அப்புறம் நாங்க கூப்பிடுறோம் என்றார். டாக்டர், என் தங்கச்சிக்கு இப்ப எப்படி இருக்கு? சீரியஸான கட்டத்தை தாண்டிட்டாங்க. இருந்தாலும் அவங்க ரொம்ப பலகீனமா இருக்கிறதால இன்னும் ஒரு நாளைக்கு ஐசியூல தான் இருக்கணும். அவங்க முழிப்பு வரும்போதெல்லாம் குழந்தை குழந்தைன்னு கேக்குறாங்க. அவங்க குழந்தை எங்க? கொண்டு வாங்க என்றார் டாக்டர். மெதுவாக அவளை பார்த்து கொண்டு வெளியே வந்த சந்துரு, பாட்டி, உண்மையை சொல்லுங்க, என் தங்கச்சிக்கு என்னாச்சு? அவளுக்கு யார் விஷயத்த கொடுத்தது? குழந்தை எங்க என்று அந்த மூத்தாட்டியை பார்த்து கத்தினான் சந்துரு. ஏய், என்னடா சொல்ற? அவளுக்கு விஷயத்த கொடுத்தாங்களா என்றான் வேலு. ஆமா, அவ முழிப்பு வரும்போதெல்லாம் குழந்தை குழந்தைன்னு தான் கேக்குறாளாம். அப்படிப்பட்டவ அந்த குழந்தைய விட்டுட்டு சாக முடிவு எடுத்திருக்க மாட்டா. அவளை யாரோ கொடுமைப்படுத்தி இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காங்க. பாட்டி, நீங்க சொல்லுங்க. ஆமா தம்பி, நீங்க சொல்றது எல்லாம் சரிதான் என்றாள் பாட்டி அழுது கொண்டு. அவளை மூவரும் அதிர்ந்து பார்த்தனர். தம்பி, நான் அந்த வீட்டுல வேலை பாக்குற முனியம்மா. வைதேகி அம்மா கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து அந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியா தான் இருந்தாங்க. ரொம்ப சாதுவான பொண்ணுன்றதால அவங்கள எனக்கு எப்பவுமே பிடிக்கும். மாடு மாதிரி வேலை வாங்குவாங்களே தவிர ஒரு வாய் நிம்மதியா சாப்பிட விட மாட்டாங்க அந்த வீட்டு ஆளுங்க. ஆனா ராசாத்தி வந்ததுல இருந்து பெத்த பொண்ணு மாதிரி எனக்கு பக்கத்துல உட்கார வச்சு சோறு போடும். இது வந்ததுல இருந்து மொத்த வேலையும் அது தலையில தான் கட்டிக்கிட்டு இருந்தது அந்த வீட்டு மூத்த மருமக. அது அவங்க சொந்தம், அதுவும் வசதியான வீட்டு பொண்ணுன்னு அதை தலையில தூக்கி வச்சு ஆடணும் அந்த விசாலட்சி அம்மா. அந்த ஐயாவும் அப்படிதான். தருண் ஐயா கூட எதையும் கண்டுக்க மாட்டாரு. வைதேகி அம்மா உங்களை பத்திலாம் அடிக்கடி என்கிட்ட சொல்லி அழும். நான் கூட போன் எடுத்துட்டு வந்து பேசுமான்னு சொல்லுவேன். ஆனா அது பயப்படும். அப்படிதான் ஒரு நாள் அது ஏதோ மனசு சரியில்லைன்னு உங்ககிட்ட பேச போன் போட்டுச்சு. அப்ப அந்த தருணையா பார்த்துட்டு அதை நல்லா அடிச்சு போட்டாரு. அன்னைக்குதான் நீங்களும் பத்திரிக்கை வைக்க வர்றதா போனை போட்டீங்க. அப்போ உள்ள வந்து இங்க நடந்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு மிரட்டிட்டு போனாரு. அதனாலதான் அது எதுவும் சொல்லல. உங்க கல்யாணத்துக்கு கூட அவங்க காலில் விழுந்து கெஞ்சி அழுது அமக்கலம் பண்ணி ஓடியாந்தது. அது கூட அன்னைக்கே வந்துடணும்னு கெடு கொடுத்துதான் அனுப்புனாங்க. அது படுற அவஸ்தெல்லாம் பார்த்துட்டு எனக்கே மனசு பதறும். ஆனா அது யார்கிட்டயும் ஒன்னும் சொல்லாது. அப்பதான் அது முழுகாம இருக்கிறதா தெரிஞ்சு பெரிய மருமக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. ஏன் என்று மூவரும் பதறிக்கொண்டு கேட்டனர். ஏன்னா அதுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகியும் குழந்தை இல்ல. டாக்டருங்க கிட்ட போனதுக்கு பையன் கிட்டதான் கோளாறு, அதனால குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்களாம். இப்ப வைதேகி அம்மா முழுகாம ஆனதும் அதுக்கு பொறாம வந்துடுச்சு. அது அம்மா வீட்டுக்கு போனதும் விசாலாட்சி அம்மா பதறிக்கிட்டு போய் அதுகிட்ட என்னவோ சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்த மூத்த மருமக நம்ம வைதேகி அம்மாவை நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் தருணையா கூட திட்டாம கொள்ளாம இருந்தாரு. சரி, குழந்தை வர்ற நேரம் இந்த வைதேகி அம்மாக்கு நல்ல காலம் பிறந்ததுன்னு நானும் சந்தோஷமா இருந்தேன். வைதேகி அம்மாவும் அவங்க கவனிப்புல கொஞ்சம் நிம்மதியானாங்க. அவங்க உங்களெல்லாம் பார்க்க அனுப்பலன்னாலும் சரின்னு அமைதியாயிட்டாங்க. அப்புறம் நல்லபடியா குழந்தைய பெத்து எடுத்தாங்க. கொஞ்ச நாள்ல திரும்பவும் அந்த அம்மாக்கு பிரச்சனை ஆரம்பமாச்சு. குழந்தை பிறக்கிற வரைக்கும் அமைதியா இருந்தவங்க திரும்ப அவங்கள வேலை வாங்க செய்யன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பெல்லாம் பச்சை உடம்புக்காரிய நான் தான் பார்த்துப்பேன். அவங்கள பேசாம உட்கார சொல்லி நான் தான் எல்லாம் செய்வேன். அந்த பிஞ்சு முகத்தை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே அமைதியா உக்காந்து இருக்கும். பாவம். இப்படியே போயிட்டு இருந்தப்பதான் ஒரு நாள் அந்த விசாலாட்சி அம்மா வந்து இந்த குழந்தைய பெரியவனுக்கு தத்து கொடுத்துடுன்னு சொன்னாங்க. அதை கேட்டு வைதேகி அம்மா துடிச்சிட்டாங்க என்று அழுதாள். ஏய், என்னடி ஒரேடியா நீலி விஷம் போடுற? உனக்கு என்ன, இன்னொரு குழந்தைய பெத்துக்கலாம். ஆனா என் மருமகளுக்கு தான் அந்த பாக்கியம் இல்ல, அதனாலதான் கேக்குறோம் என்றாள் விசாலாட்சி. முடியாது, என் குழந்தைய நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டாள் வைதேகி. அப்புறம் எப்படியோ அந்த தருணையா நைசா பேசி சம்மதிக்க வச்சாரு. சரி, குழந்தை நம்ம வீட்டுல நம்ம இருக்கதானே இருக்க போகுதுன்னு வைதேகி அம்மா ஒத்துக்கிட்டாங்க. ஆனா தத்தெடுத்ததும் அவங்க சேலத்துக்கு போயிட போறதாவும் குழந்தைக்கு 10 வயசு ஆகுற வரைக்கும் அங்கதான் இருக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் வைதேகி அம்மா ஒத்துக்கல. பாரு, குழந்தை இங்க இருந்தா அத நீ தூக்கி வச்சுப்ப, அப்புறம் அது எப்படி அவளை அம்மான்னு சொல்லும். அதனாலதான் அவங்க அங்க ஒரு 10 வருஷம் இருந்துட்டு வரட்டும், அப்புறம் எல்லாம் ஒன்னா இருக்கலாம். அதுக்குள்ள குழந்தைக்கும் அவதான் அம்மான்னு மனசுல பட்டுடும் என்றாள் விசாலாட்சி. இல்ல, நான் தரமாட்டேன். என்னடி தரமாட்ட? போனா போகுதுன்னு பார்த்தா? ஏய் தருண்,
அவகிட்ட இருந்து குழந்தைய வாங்கடா என்றாள் விசாலாட்சி. இதோ பாருங்க, யாராவது கிட்ட வந்தா அவ்வளவுதான். இத்தனை நாள் என்ன பண்ண கொடுமை எல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இது என் குழந்தை, என் ரத்தத்துல வந்த என் உயிர். இதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் என்றாள் சீறிக்கொண்டு. எவ்வளவு திமிரு பத்தியாடா, அவளை கொன்னு நம்ம தோட்டத்திலேயே புதைங்கடா. இவ போனா நமக்கு எந்த நஷ்டமும் இல்ல. ஆனா என் மூத்த மருமக அப்படியா, ஆசியோட வந்தவ, அவதான் நமக்கு முக்கியம். இவ இல்லனா உனக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று விசாலாட்சி கூறியதும் தாங்கியே கொண்டிருந்த தருணின் முகத்தில் ஒரு பொலிவு வந்தது. டக்கென உள்ளே சென்று ஒரு பாட்டிலுடன் வந்தவன் குழந்தையை வலுக்கட்டாயமாக அவளிடமிருந்து பிடுங்கி தனது தாயிடம் கொடுத்துவிட்டு கையில் இருந்த பாட்டிலை திறந்து அதில் இருந்த மருந்தை அவள் வாயில் ஊற்றினான். பாவம், வைதேகி அம்மா அங்கேயே சாஞ்சிட்டாங்க. இதுக்குள்ள நான் பயந்து போய் கத்திக்கிட்டே ஓடினேன். என்னை பிடிச்சு நல்லா அடிச்சுட்டாங்க. இங்க நடந்ததை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வைதேகி அம்மா துடிச்சிட்டு இருந்தாங்க. நான் பதறிக்கிட்டு இருந்தேன். இதோ பாருடா, இவளுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துடு. அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. அதுக்குள்ள விஷம் உடம்பெல்லாம் நல்லா ஏறிடும். இவளை பொழைக்க வைக்க முடியாது. அம்மா, யாராவது கேட்டா என்ன சொல்றது? அவ எவன் கூடவோ ஓடி போக இருந்தா அத நாங்க பார்த்துதான் பயந்து விஷத்தை குடிச்சிட்டான்னு சொல்லு. ஆஸ்பத்திரியில கடாசிட்டு அவங்க அண்ணனுக்கும் ஆத்தாளுக்கும் போனை போட்டு சொல்லிடு. அப்படியே அவ பொழைச்சிக்கிட்டாலும் குடும்ப மனத்துக்காக நாங்க அவளை சேர்த்துக்க மாட்டோம், குழந்தையையும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுவோம். ஏய் கிழவி, இங்க நடந்தது ஏதாவது வெளியில சொன்ன அப்புறம் உயிர் உன்னோடது இல்ல, பாத்துக்க என்றாள் விசாலாட்சி. அம்மா, எதுக்கும் இந்த கிழவிய? ஏய் தருண், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவ நம்மள மீறி எதுவும் சொல்ல மாட்டா. வயசான கிழவி, இவளையும் கூட்டிட்டு போய் அங்கேயே விட்டுட்டு வா, அப்பதான் எல்லாரும் நம்புவாங்க. ஏய் கிழவி, ஜாக்கிரத. யார் கேட்டாலும் நான் சொல்றது போலதான் சொல்லணும். மீறி ஏதாவது வாய திறந்த உன்னை அவ்வளவுதான் என்றாள் விசாலாட்சி. நானும் இங்க வந்து நேத்துலாம் எதுவும் வாய திறக்கல தம்பி. ஆனா அந்த வைதேகி அம்மாவை பார்த்தா மனசு பதறுது. அது கையால எத்தனையோ நாள் சோறு சாப்பிட்டேன் தம்பி. என்ன பெத்த ஆத்தா மாதிரி கவனிச்சுக்கோ. அது என் கண்ணெதிர்க்கவே துடிக்கிறத இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. அப்படி இந்த உயிரை காப்பாத்தி நான் இனிமே என்ன பண்ண போறேன்? அதுதான் எல்லாம் சொல்றேன் தம்பி என்றாள் அழுது கொண்டு. இதற்குள், ஏய் கழுவி, அவங்க கிட்ட என்ன பேசுற என்று கேட்டுக்கொண்டு தருண் அங்கு ஓடி வர அவனை ஓடி சென்று பிடித்து கொண்ட சந்துரு அவனை அடிக்க பாய்ந்தான். இதற்குள் உள்ளிருந்த நர்ஸ் வந்து, என்ன இங்க கலாட்டா? அவங்க நல்லா கண்ண முடிச்சிட்டாங்க, டாக்டர் எல்லாரையும் கூப்பிடுறாங்க, வாங்க என்று கூற அனைவரும் உள்ளே சென்றனர். தருணை பார்த்த வைதேகி, என் குழந்தை, என் குழந்தை என்று பதறிக்கொண்டு எழுந்தாள். என்னடி குழந்தை? நான் உன்ன பார்க்க வரல. டாக்டர் கட்டாயமா என்ன வர சொன்னதால வந்தேன். ஓடுகாலி, ஒழுக்கம் கெட்டவளே என்று கத்தினான். என்னடா சொன்ன என்று சந்துரும் வேலும் அவனை அடிக்க பாய, நிறுத்துங்க, இவனை நாங்க பாத்துக்கிறோம் என்று கூறிக்கொண்டு தர்ஷிகா அங்கு வந்தாள். அவளை ஆச்சரியமாக பார்த்தனர் அனைவரும். என்ன பாக்குறீங்க? இவனை நான் கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ண சொல்லி என் ஃப்ரெண்ட் இன்ஸ்பெக்டர் கீதா கிட்ட கேட்டுட்டேன். இவரு 2 வாட்டி வைத்திய கிட்ட பேசும்போதும் வருத்தப்பட்டாரு. எனக்கு அவ பேசுறது கேட்டா என்னவோ போல இருக்கு, அவ ஏதோ பிரச்சனையில் இருக்கான்னு தோணுதுன்னு வேலிக்கிட்ட சொன்னா அவனும் அவங்க அம்மாவும் அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, அனாவசியமா அவங்க குடும்பத்துல தலையிடாதன்னு சொல்லிடுவாங்கன்னு சொன்னாரு. எனக்கும் வைதேகி ஆரம்பத்துல பார்த்ததுல இருந்து அவ வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணிச்சு. இதை தெரிஞ்சுக்கதான் நான் கீதா கிட்ட ஹெல்ப் கேட்டேன். ஆமா, தர்ஷிகா என்னோட ஃப்ரெண்டு தான். நானும் அவளும் ட்ரெயினிங்ல ஃப்ரெண்டானோம். அப்புறம் அவளை திருப்பூர்லயும் என்ன கோயம்புத்தூர்லயும் மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடிதான் அவ என்ன வந்து பார்த்தா. வைதேகி அவங்க ஃபேமிலிய பத்தி என்கிட்ட சொன்னா. நானும் பக்கத்துல விசாரிச்சுட்டு இருந்தேன். ஆனா எதுவும் சரியா தெரியல. ஆதாரம் இல்லாம தடாலடியா நாங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அதனால அமைதியா இருந்தோம். அப்பதான் நேத்து என் பொண்டாட்டி வேலைக்காரனோட ஓட இருந்தா, நாங்க பாத்துட்டோம், அதனால விஷத்தை குடிச்சிட்டான்னு இந்த தருண் வந்து சொன்னான். இதுக்கு சாட்சி எங்க வீட்டு வேலைக்காரி முனியம்மான்னு சொன்னான். இது பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் சாட்சியோட தான் இவனை பிடிக்கணும்னு நான் இவனை அனுப்பிட்டு முனியம்மாவை பார்க்க இங்க வர இருந்தேன். அதுக்குள்ள தர்ஷிகாவும் எனக்கு போனை போடவே அவளை நான் இங்க வர சொல்லிட்டேன். இன்னைக்கு இந்த ஆளை வர சொல்லிட்டு நானும் இங்க வந்தேன். இந்த ஆளை உள்ள உட்கார வச்சுட்டு நான் வரும்போது இந்த பாட்டி உங்ககிட்ட பேசினது எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். இதுல எல்லாம் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இனிமேல ஒன்னும் செய்ய முடியாது. இவனை உள்ள கூட்டிட்டு போய் லாடம் கட்ட வேண்டியதுதான் என்றாள் கீதா.
ஆமாங்க, நான் நேத்து இங்க வந்துட்டேன். எனக்கு நேத்து இவள ஆஸ்பத்திரியில சேர்த்ததுமே விஷயம் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லல. டியூட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்தேன் நானு. ஏன்னா இதுல எங்க பிளான் எதுவும் சொதப்ப கூடாதுன்னு இருந்துட்டோம் என்றாள் தர்ஷிகா. சரி தர்ஷிகா, நான் இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன். நீ அப்புறமா வா என்று தருணி இழுத்து கொண்டு சென்றாள் கீதா. அவர்கள் சென்றதும் வைதேகியின் அருகில் சென்ற தர்ஷிகா, வைதேகி கவலைப்படாத, குழந்தைய வாங்கிட்டு வர ஏற்பாடு பண்ணியாச்சு என்று சிரித்தாள். அண்ணி, நீங்க போலீஸா என்று ஆச்சரியமாக அவளை பார்த்தாள் வைதேகி. ஆமா, எங்க உன்கிட்ட இதெல்லாம் சொல்ல முடிஞ்சது என்றான் சந்துரு. ஏமா இவ்வளவு கொடுமையை அனுபவிச்சிருக்கிறியே, எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா என்று தன் மகளிடம் வந்தாள் லலிதா. சொல்லியிருந்தா என்னம்மா பண்ணிருப்பீங்க? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், என்னதான் ஆம்பளை கொடுமை பண்ணாலும் பொம்பளைங்க நம்ம பொறுத்து போகணும். ஒரு நாள் அவங்களே திருந்துவாங்க. நீ பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா 4 பேரு கேள்வி கேட்பாங்க. உனக்கு அப்புறம் உன் தங்க இருக்கா தம்பி இருக்கான்னு சொல்லுவீங்க. அங்க வந்து இந்த கொடுமையை அனுபவிக்க நான் இங்கே இருந்துடலான்னு தான் அமைதியா இருந்துட்டேன் என்றாள் வைதேகி. வைதேகி, இனிமே நீ அம்மா வீட்டுலதான் இருக்க போற, உன் குழந்தையோட என்றாள் தர்ஷிகா. அண்ணி, என்ன சொல்றீங்க? ஆமா, ஆனா அந்த அம்மா வீட்ல இல்ல, இந்த அம்மா வீட்ல என்று அவள் கைகளை பற்றினாள் தர்ஷிகா. அவளை ஆச்சரியமாக பார்த்தாள் வைதேகி. என்ன பாக்குற? நீ இனிமேலும் எங்க கூட தான் இருக்க போற. அங்க உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. உனக்கு அப்புறம் தம்பி இருக்கான் தங்க இருக்கான்னு பயம் காட்ட முடியாது. நீ படி, மேற்கொண்டு உன் இஷ்டம் போல படி. என்ன போல ஒரு நல்ல பதவியில உட்காரு. உன் குழந்தைய ஒரு தைரியசாலியா வளர்த்து காட்டு. பெண்கள் அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் தென்றல், அந்த காற்று சுகமா இருக்கும். அதுவே எதிர்த்து வீச ஆரம்பிச்சா புயலா மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்காற்றா இனி நீ இருக்கணும். அதுக்கு இந்த அண்ணனும் அண்ணியும் உனக்கு உதவி செய்வோம் என்றாள் தர்ஷிகா சந்துருவின் கைகளை பிடித்து கொண்டு. அண்ணி என்று அவளை கட்டி கொண்டாள் வைதேகி. அனைவரும் அவர்களை அதிர்ந்து பார்த்து கொண்டிருக்க தன் மனைவியை பெருமையாக பார்த்து மகிழ்ந்தான் சந்துரு. இத்துடன் எதிர்காற்று கதை முற்றம். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.